திருநெல்வேலியில் பட்டியலின விவசாயி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரின் மகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுகவிடம் சீட்டுகளுக்காக பேசும் திருமாவளவன் போன்றோர் இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளையும் பேசலாமே என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு நல்லையப்பபுரத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். பட்டியலின விவசாயியான இவர் மார்ச் 17ஆம் தேதியன்று தனது வீட்டிலிருந்து வயலுக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகியும் போலீசார் யாரையும் கைது செய்யாததால் ஆறுமுகத்தின் 23 வயது மகள் மனவேதனையில் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். இதனால் அப்பெண்ணின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்வதில் போலீசாரின் தாமதத்தை கண்டித்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆறுமுகத்தின் கொலை சம்பவத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இச்சம்பவத்தில் திமுக அரசு மற்றும் விசிக தலைவர் திருமாவளவனை விமர்சித்திருக்கிறார். இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டை நிறுத்தியுள்ள இடம் இதுதான். ஊருக்கே சமூக நீதி பாடம் எடுக்கும் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு வேங்கை வயல் முதல் நாங்குநேரி பெரும்பத்து வரை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் உள்ள நிலையில் தற்போது இந்த செய்தியும் அதற்கு சாட்சியாக உள்ளது. விளிம்பு நிலை மக்களின் குரலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் போன்றோர் இதை பற்றி ஏன் பேசவில்லை, ஏன் குரல் கொடுக்கவில்லை? தங்கள் சீட்டுகளுக்காக திமுகவிடம் பேசுபவர்கள் இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளையும் பேசலாமே என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார்.